மகிமை பொருந்தினவராய், மாட்சிமை நிறைந்தவராய், மகிமையும் கனத்தையும் அணிந்து கொண்டவராய், மகா உன்னதமானவராய் இருக்கிற ஆராதனைக்குரிய தேவனை ஆராதிக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உலகத்தில் இருக்கக்கூடிய நோய் தொற்று காரணமாக ஏற்பட்டிருக்கிற இந்த ஊரடங்கு நிமித்தம் மீண்டும் உம்மை ஆராதிப்பதற்கு இந்த காணொளியின் மூலமாக அவரவருடைய இல்லங்களிலே குடும்பங்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கூடியிருக்கிறோம் சுவாமி. உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கும் வியாபித்திருக்கிற தேவன் தாமே, நாங்கள் இருக்கிற எங்கள் இல்லங்களிலே உம்மை ஆராதிக்க கூடியிருக்கிற எங்களுடைய இல்லங்களிலே உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்தையும் உம்முடைய மாட்சிமை பொருந்திய மகத்துவங்களையும் நாங்கள் காணத்தக்கதான ஆசீர்வாதங்களை இந்த ஆராதனை வேளையில் பொழிந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. நீர் பெருக, நாங்கள் சிறுக, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, குறைகள் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் மன்னியும், பரிசுத்தப்படுத்தும், கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக 375 பாமாலை பாடுவோம். 375 பாமாலை நீரோடையை மான் வாஞ்சித்து கதரும் வண்ணமாய் என்கிறதான பாமாலையை பாடுவோம். நீரோடையை மான் வாஞ்சித்து கதரும் வண்ணமாய் என் ஆண்டவாய் என் ஆத்துமம் தவிக்கும் உமக்காய். தயாள கர்த்தாவே உமக்காய் என் உள்ளம் ஏங்காதோ, உம்மாட்சி உள்ள முகத்தை எப்போது காண்பேனோ. என் உள்ளமே விசாரம் ஏன் நம்பிக்கை கொண்டு நீ சதா உன் ஜீவ ஊற்றையா கர்த்தாவை ஸ்தோத்தரி. நாம் வாழ்த்தும் கர்த்தனார் பிதா குமாரனாவிக்கும் ஆதி முதல் என்றென்றுமே துதி உண்டாகவும். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 42. 42ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsive reading is 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல்
ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னமும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறு மலையிலும் இருந்தும் உம்மை நினைக்கிறேன். உமது மலைகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் துறைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகி தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தீங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். நாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படியாக கண்களை மூடி எழுந்து நின்று அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்மனிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தெடுத்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரி மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தமையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இப்பொழுதும் இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. John chapter 21 verses from 15 to 25. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுரு நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார்.
அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன். அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமேன் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாகம் வாசித்தாயிற்று. இப்பொழுது அதே பகுதியை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Today's scripture portion is taken from John chapter 21 verses 15 to 25. When they had finished eating, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you love me more than these? Yes, Lord, he said, you know that I love you. Jesus said, feed my lambs. Again Jesus asked, Simon, son of John, do you love me? He answered, yes, Lord, you know that I love you. Jesus said, take care of my sheep. The third time he said to him, Simon, son of John, do you love me? Peter was hurt because Jesus asked him the third time, do you love me? He said, Lord, you know all things. You know that I love you. Jesus said, feed my sheep. Very truly I tell you, when you were younger, you dressed yourself and went where you wanted. But when you are old, you will stretch out your hands and someone else will dress you and lead you where you do not want to go. Jesus said this to indicate the kind of death by which Peter would glorify God. Then he said to him, follow me. Peter turned and saw that the disciple whom Jesus loved was following them. This was the one who had leaned back against Jesus at the supper and had said, Lord, who is going to betray you? When Peter saw him, he asked, Lord, what about him? Jesus answered, if I want him to remain alive until I return, what is that to you? You must follow me. Because of this, the rumor spread among the believers that this disciple would not die. But Jesus did not say that he would not die. He only said, if I want him to remain alive until I return, what is that to you? This is the disciple who testifies to these things and who wrote them down. We know that his testimony is true. Jesus did many other things as well. If every one of them were written down, I suppose that even the whole world would not have room for the books that would be written. Praise be to the Lord. இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன். திருமண நாட்கள் இல்லை. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் மிஸ்ஸஸ் தீபா ஜேம்ஸ் அவர்களும் மிஸ்டர் சி கிளாட்சன் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 29ஆம் தேதி பேபி ஏஞ்சல் வில்சன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அக்டோபர் 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெமிமா லிவிங்ஸ்டன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை காத்து ஆதரித்து ஆசீர்வதிக்க அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இன்றைக்கும் இந்த வாரத்திலும்
தங்களை பிறந்த நாட்களை காண்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் சுவாமி. நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், ஆகவே இம்மானுவேல் என்று சொல்லி உமக்கு பெயர் சுவாமி. எங்களோடு கூட இருக்கிற தேவன் சுவாமி, எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அப்படி என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பத்திரமாய் வாழ முடியும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். ஆகவே உலகத்தின் முடிபறிந்தும் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் தாமே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து தீர்க்காயுசையும் சுகத்தையும் பலத்தையும் தெய்வ கிருபைகளையும் பெற்று சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு தீர்க்காயுசோடு வாழ உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உடைய நீங்காத பிரசன்னத்தினாலும் நிறைய ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. உம்முடைய நாமத்தினாலேயே பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான நம்முடைய சிறு பிள்ளைகள் வார வாரம் வசனம் சொல்லுகிற நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிறு பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் வசனம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பாக்கியம் பெற்றிருக்கிறது. அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்து வசனத்தினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வாழ்த்துகிறேன். அவர்களை பயிற்றுவிக்கிற பெற்றோரையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது நம்முடைய சிறு குழந்தைகள் மனன வசனம் சொல்வார்கள். Now our children will recite the memory verse. Amen. 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 The Lord is and nearby. Give thanks to the God of heaven. His mercy endures forever. Psalm 136:26. Whether you eat or drink or whatever you do it all for the glory of God. 1 Corinthians 10:31. The Lord bless you from Zion all the days of your life. Thank you. நமக்கு அடக்கலும் பலனும் ஆபத்து காட்டு அடக்கமான துணிமான சங்கீதம் 46:1. Thank you. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்த நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். யோவான் 15 அதிகாரம் 7 தேங்க்யூ. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. தேங்க்யூ. Every good and perfect gift is from above, coming down from the Father of the heavenly light, who does not change like shifting shadows. James 1:17. Thank you. கர்த்தருக்கு பயந்து அவரோட வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். என் ஆத்மா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ஆமென். The Lord will strengthen you. Yes, the Lord will help you. Thank you. Sing to the Lord a new song, His praise in the assembly of saints. Psalms 149:1. Always be yourself fully to the work of the Lord, because you know that the labor of the Lord is not in vain. 1 Corinthians 15:58. Thank you. The sun will no more be your light by day, nor will the brightness of the moon shine on you. For the Lord will be your everlasting light, and your God will be your glory. Isaiah 60:19. Thank you. Dear friend, I hope that all is well with you, that you are healthy as you are strong in spirit. John chapter 1:2. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சங்கீதம் 149:4.
from the rising of the sun to the place where it sets, let the name of the Lord be praised. Psalms 113 verses 3. Let me not be put to shame, Lord, for I have cried out to you. But let the wicked be put to shame, and be silent in the realm of the dead. Psalms chapter 31 verse 17. ஜெபம் செய்வோம். நமக்காகவும் திருச்சபையின் தேவைகளுக்காக ஊழியங்களுக்காகவும் அதே சமயத்தில் மிஷனரி பணிகளுக்காகவும் தேசத்திற்காகவும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் சீக்கிரத்திலே மாற்றி போடத்தக்கதாகவும் தேசத்திற்காகவும் அருமையான சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஜெபிப்பார்கள். சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர்களை இந்த நாளில் இந்த மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சோத்திரிகரண்டரே பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி சீக்கிரம் ஜெபிக்கிறோம். ஆண்டரே விசேஷம் இந்த நாளில் எங்களை காண கிருபை செய்ய நன்றி சீக்கிரம். ஆண்டரே கடந்த நாட்கள் மூலம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டரே எங்களுக்கு முற்றிலுமாக வழிநடத்ததாக கண்டிச்சு சீக்கிரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆன்லைன் ஆராதனை ஆண்டரே எங்களுக்கு ஜெபிக்க கருத்தார் தந்தாக கண்டிச்சு சீக்கிரம். எத்தனை பேர் கிடைக்காத பாக்கியம் எங்கள் குடும்பத்துக்கும் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சபை மக்கள் குடும்பம் இப்படி பல குடும்பமாக எல்லா நேரம் காண செய்ததாக கண்டிச்சு சீக்கிரம் ஜெபிக்கிறோம். சோத்திரிக்கிறண்டரே விசேஷ தினமாக ஆண்டரே இந்த ஆன்லைன் ஆராதனை நாங்கள் சிந்திக்கிற வேத வசனங்கள் மற்றும் பாடுகிற பாடல்கள் எல்லாம் எங்களுக்கு பிரோஜனமாக இருக்கிறத கிருபை ஜெபிக்கிறோம். வேறு சீக்கிரத்தில் ஆண்டர் இந்த கொரோனாலாம் போய் ஆண்டரே நாங்கள் ஆலயத்தை போய் ஆராதிக்கிறதுக்கு கிருபை ஆராதிக்கத்தக்க தருணத்தை நீ தந்து ஒழியமாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே சோசரிக்கிறோம். ஆண்டரே எத்தனை பேர் கிடைக்காத பாக்கியம் ஆண்டரே இந்த உலகத்தை எங்கள் வாழ வைத்ததாக நன்றி சுசிக்கிறோம். ஆண்டரே விசேஷ தினமாக ஆண்டரே எல்லா காரியம் இதை வாய்க்கப்பட்ட கிருபை ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மக்கள் குடும்பத்தை எல்லாரும் நிறைய ஆசிரியர் ஆண்டரே ஒரு குடும்பத்தின் தேவைகளை சந்தித்துள்ளோம். இந்த லாக்டவுன் காலங்களில் ஆண்டரே அநேக குடும்பத்தின் தேவைகள் அநேகம் உண்டு ஆண்டரே. ஃபைனான்ஸ் தேவை உண்டு. எல்லா தேவைகளையும் சந்தித்துள்ளமாக ஜெபிக்கிறோம். யாருக்கெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்கிறவங்க சுகத்தை கொடுத்துள்ளோம். மற்றும் அந்த கொரோனாலேருந்து எங்கள் குடும்பம் எங்கள் சபை மக்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு அதுக்கான சுசிக்கிறோம் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் நீ தன்னை ஆசிரியமாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் நீ என்னென்ன காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்கிறதோ எல்லா காரியங்களும் நீ தான் நடத்தி தரணுமா ஜெபிக்கிறோம் சுசிக்கிறோம். அதுபோல் விசேஷமாக ஜெபிக்கிறோண்டதே என் வேறு விஷயத்தில் நாங்கள் ஆலயத்தை போய் கண்டு சென்று ஆண்டதே எல்லா ஊழியங்களையும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் செய்யறதுக்கு கிருபையாக ஜெபிக்கிறோம். அந்த தருணத்தை எங்களுக்கு தந்து வழியாக ஜெபிக்கிறோம். சுசரிக்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டதே மறுபடியும் ஆண்டரே இந்த சிறு பிள்ளைகளை ஆசிரியம் பெரியவர்களை ஆசிரியம் சிறு பிள்ளைகள் ஆண்டரே ஸ்கூலுக்கு ஆண்டரே மறுபடியும் ஸ்கூல் திறக்கத்தக்க நாங்கள் ஸ்கூலுக்குள்ள போய் நல்ல மேலே படிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்துள்ளோம். இந்த வருஷத்தை அவங்க ஆன்லைனில் கற்றுக்கொள்ளும் போது ஆன்லைன் இதமே அவங்க ஞானத்தை கொடுத்து நல்ல முறையில் வழிநடத்துற மாதிரி ஜெபிக்கிறோம். ஆண்டரே மறுபடியும் விஷயமாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை ஆசிரியம் தேசத்தின் அதிகாரிகளை ஆசிரியம் ஆண்டரே எங்கள் பிரதமர் ஆண்டரே ஒரு ஸ்டேட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். ஆண்டரே இந்த ஒரு நாளும் ஆண்டரே அவங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நல்ல முறையில் செய்யறதுக்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே இந்த கொரோனா நாள் அவங்க என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டுமோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் நல்லபடியாக எடுக்கிறதுக்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே வெறும் சீக்கிரத்தில் ஆண்டரே எல்லா காரியங்களையும் நல்ல முறையில் நடத்துறதுமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டரே எங்கள் எக்கனாமிக் ஆனது நல்ல முறையில் முன்னேறி செல்லத்துக்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். எல்லா கம்பெனிஸ் நல்ல முறையில் ஓடதை கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பிஸ்னஸ் செய்கிறாங்களோ அந்த பிஸ்னஸ்லாம் பலபடி எல்லாம் தொடங்குறதுக்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். பலபடி பேக் டு த பேவில் எல்லாம் வர கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே அதுக்கு நீதாமே நாங்கள் உடைய நம்பி இருக்கிறோம். ஆண்டரே நீதாமே உடைய நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை எங்களை வாய்க்கப்பட கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். சுசரிக்கிறோம். ஆண்டரே இதுவரை எங்களுக்கு போஷிக்க ஆண்டரே எல்லா காரியங்களையும் தந்தீரே அதுக்கான சீக்கிரம் ஜெபிக்கிறோம். ஆண்டரே சோஸ்திரம். ஆண்டரே மறுபடியும் நாங்கள் எங்கள் தேசமானது அதை பற்றி அதை அந்த பிரைம் மினிஸ்டர் ஆனது ஆண்டரே நல்ல முறையில் எல்லா காரியங்களும் செய்ய கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் சைனா பார்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் மற்றும் பாகிஸ்தான் பார்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அங்கே பல பிரச்சனைகள் உண்டு ஆண்டரே. அந்த பிரச்சனைகளால் ஆண்டரே சீக்கிரமாக போவதற்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். அதில் நீதாமே அந்த சைனா எல்லாம் சந்திக்கப்பட கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். ஆண்டரே சுசரிக்கிறோம். ஆண்டரே தொடர்ந்து எங்கள் தேசத்தில் ஆண்டரே அநேகவர் இந்த நாட்களில் வேலையிலே குறைந்த சம்பளத்தோட வேலை பார்க்க கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டரே அவங்களே நீதாமே சந்தித்துள்ளோம். ஆண்டரே வரும் சீக்கிரத்தில் எல்லா கம்பெனிஸ் நல்ல முறையில் வரதுக்க மற்றும் அந்த அவங்களுக்குலாம் நல்ல முறையில் சம்பளங்கள் கரெக்டாக கிடைக்கிறதுக்கு கிருபிஸ்மாக ஜெபிக்கிறோம். இதில் எந்த ப்ராப்ளம் பிரச்சனைகள் வராதபடி வழிநடத்துறமாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக விசேஷமாக ஆண்டரே வருகிற நாட்களில் ஆண்டரே
எல்லா காரியங்களையும் நீ தாமே வாய்க்க பண்ண கிருபைசுமாய் ஜெபிக்கிறேன். எந்த தடைகள் இந்த பிரச்சனைகள் வராதபடி நீ பாதுகாத்துக்கொள்ளும். உங்களுடைய கருத்தில் தருகின்ற நீ தாமே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். எல்லா காரியங்களும் சமாதானம் பண்ணிக்கிறோம். நீ தாமே பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இந்த சுத்தத்தைப்படி வழிநடத்தமாய் ஜெபிக்கிறோம். சோசரிக்கிறோம் மற்றும் எல்லா ஊழியங்களையும் ஆசிரியர்கின்றதே எங்கள் சபையின் மூலமாக தாங்கப்பட்ட தாமஸ் அவங்க ஊழியங்களையும் இந்த ஆசிரியம் அங்கே அவங்க என்ன காரியங்கள் மூலமாக செஞ்சு கொண்டு இருக்கணும் அந்த காரியங்களாம் நிதமே வாய்க்கப்பட கிருபைசுமாய் ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தை ஆசிரியம் அவங்க தேவைகளை சந்தித்து வழிநடத்தமாய் ஜெபிக்கிறோம். இப்படி பல மினிஸ்ட்ரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். பல மினிஸ்ட்ரிஸ் அண்டரே இந்த தேசத்துக்காக ஜெபித்து வருகிறாங்க. அண்டரே இந்த தேசத்தை நீதமே வழிநடத்தமாய் ஜெபிக்கிறோம். தேச மக்கள் அன்றே சந்திக்கப்பட கிருபைசுமாய் ஜெபிக்கிறோம். நீ பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். அண்டரே வருகிற நாட்களே எங்கள் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். அங்கே நல்ல முறையில் ஒரு லீடர்ஸ் தேர்ந்தெடுக்க கிருபைசுமாய் ஜெபிக்கிறோம். பல பிரச்சனைகள் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறாண்டே நீதாமே இந்த பிரச்சனைகள்லாம் சந்திக்கப்படாண்டே நீதாமே வழிநடத்தமாய் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களும் சமத்தை அர்ப்பணிக்கிறோம். நீ பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். மற்றும் எல்லா காரியங்களும் சமத்தை அர்ப்பணிக்கிறோம். நீ வழிநடத்துக்கொள்ளும். இந்த ஆரணை தொடக்கம் முதல் முடிவரை உடைய காலத்து அறிகிறாண்ட நீதாமே பலப்படுத்தி காத்துக்கொள்ளுமாய் ஜெபிக்கிறோம். துதி கன மேலமுக்கு செத்துறோம். ஏசி நாம் தெரிஞ்சுக்க நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் இந்த காணொளியின் மூலமாக அவரை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக நோய் தொற்று அது நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிற ஊரடங்கு நிமித்தம் நாம் அவருடைய இல்லங்களிலே ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அன்னைக்கு சமாரிய பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னது போல அவரை எங்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வருகிறது என்று சொல்லி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவரை தொழுது கொள்ளும்படியாக இந்த கர்த்தருடைய நாளில் நாம் கூட ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரித்து உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் ஜீவன் தந்து சுகம் தந்து நம்மை அவருடைய கிருபை என்னும் நிழலிலே வைத்து ஆதரித்து ஆசீர்வதித்து அரவணைத்து அன்பு செலுத்தி காத்திருக்கிற என் தேவனை ஸ்தோத்திரித்து நிச்சயமாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சந்தோஷம் சமாதானத்தின் நிறைவோடு கூட இன்றைய கர்த்தருடைய வசனத்திற்குள்ளாக செல்வோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளாக நீங்கள் யாவரும் சுகமாயும் சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதமானவர் என்பதை குறித்து நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறோம். அவர் அதிசயமானவர் என்று சொல்லி அவருக்கு பெயர். வேதாகமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் பலர் அவர்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்களின்படி ஆண்டவருக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். Our God whom we worship is not to be identified by any name. That is why when he revealed his name to Moses, he revealed as if I am that I am, which talks about the eternity of God. I was, I am, I will be. That is the being of God. It is not the name of God, though it is the Yahweh means I am that I am, but it is not the name of God, because he is not to be identified with any name. But the saints or the children of God, in their spiritual relationship with God, they have gone through a lot of experience with God and lot of miraculous experience with God. That is why they have named the Lord in different historical period. So the name that is given or written in the Bible is given by the saints of the Bible. வேதாகமத்திலே அநேக பெயர்கள் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார், மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். அது அவருடைய நாமம் அல்ல, அது அவருடைய தன்மை. இருந்தார், இருக்கிறார், இருப்பார். அவருடைய நித்தியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தையாகிய யாகவே என்று சொல்லி வெளிப்படுத்துகிறார். அதே போல கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் ஆகார் ஆண்டவருக்கு பெயர் வைக்கும் பொழுது என்ன பெயர் வைத்தார்? நீர் என்னை காண்கிற தேவன். இதே போல அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு பெயர் வைத்தார்கள். ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களின்படி அவருக்கு பெயர் வைத்தார். நம்முடைய தேவன் ஒருவராய் இருக்கிறதுனாலும் அவர் ஒன்றான மெய்தெய்வமாக இருப்பதனாலும் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை, ஆகவே அவருக்கு மேலானவர் ஒருவரும் இல்லை. ஆகையால்
அவர் ஒருவர் என்கிறதான அடையாளத்தை தவிர வேறு எந்த அடையாளத்தினாலும் அறியப்பட வேண்டிய தேவன் அல்ல அவர் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த சர்வ வல்ல தெய்வத்தை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பல வாரங்களாக நாம் சிந்தித்து வருகிறோம். எவ்வளவு அதிசயமானவர்! ஈஸ்டர் தினத்திலிருந்து ஒரு செய்தியை நமக்கு கர்த்தர் கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியை இதுவரை நமக்கு தொடர்ச்சியாக அதன் மூலமாக அவர் சொல்ல வந்ததை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிற அதிசயத்தை நான் காண்கிறேன். ஆகவே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்ல கேட்டுக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு நாளின் செய்திக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அடுத்ததாக யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருக்கு போஜனம் பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். 17ஆம் வசனத்தில் ஒரு பதிவு வாசிக்கிறேன். 3ஆம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே பகுதியை ஆங்கிலத்தில் வாசிக்க கேட்டுவிட்டு இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 1 Corinthians chapter 13 verses 13. And now these three remain, faith, hope and love. But the greatest of these is love. John chapter 21 verses 15 and 17. When they had finished eating, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you love me more than these? Yes, Lord, he said, you know that I love you. Jesus said, feed my lambs. Verse 17. The third time he said to him, Simon, son of John, do you love me? Peter was hurt because Jesus asked him the third time, do you love me? He said, Lord, you know all things. You know that I love you. Right. இந்த நல்ல நாளிலும் ஒரு அர்த்தமுள்ள ஜீவனுள்ள ஆராதனையை ஆராதிக்கிறவர்கள், ஆராதனையின் தேவனை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய அழகு என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை குறித்து நாம் ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும், அவர் ஆராதிக்கப்படத்தக்க தேவன் தானா, அவரை ஆராதிப்பது நமக்கு அவசியமா என்பதை காரியங்களை குறித்து அதிகமாக சிந்தித்து விட்டோம். இப்ப நமக்கு தேவையானது என்ன? ஆராதிக்கிற நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? இந்த உலகத்திலே நாம் ஆராதிக்கிறோம், ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலயம் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் நிறைந்திருக்கிறது. வஸ்திரத்தின் தொங்கல் என்பது அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அப்ப அவருடைய மகிமை நிறைந்த ஆழத்துல நாம் அமர்ந்தவரை ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் ஒரு அருமையான விளக்கத்தின் மூலமாக வேதாகமத்திலிருந்து கர்த்தர் பேசி கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஆராதனை அர்த்தமுள்ளதாக, அதே சமயத்தில் அந்த ஆராதனையை ஜீவன் உள்ளதாக நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் ஆராதிக்கிறவர்கள் ஆண்டவரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கத்திற்கு நான் உங்களோடு கூட பல நாட்களாக பேசி வருகிறேன். அதனுடைய அடிப்படையில் கடந்த நாட்களில் நான் ஐந்தாவது கருத்தாக 4 கருத்துக்களை நாம் சிந்தித்து விட்டோம். 5வது கருத்தாக என்ன வாசிக்கிறோம்? The opening of heart to his love. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய அன்புக்கு திறந்து கொடுக்கிறது அவரை ஆராதிக்கிற ஆராதனை என்பதாக கடந்த நாட்களில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக எனக்கு இந்த சத்தியத்தை கடந்த ஒரு வாரத்திற்குள்ளாக எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆகவே அதே சத்தியத்தின் அதே விளக்கத்தின் தொடர்ச்சியாக இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய அன்பை
நாம் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? நம்முடைய இருதயத்தை திறக்க வேண்டும் என்று சொல்லி சிந்தித்தோம். It is the continuation of the last week's sermon. The Lord led me to this sermon to be preached to you, because it is a wonderful message that Lord gave me last week. That is to receive the love of God. The meaning or the worshippers, or the definition, from the definition of the worship, which is given by the Archbishop. The fifth definition is opening our heart to His love. Opening our heart to His love. Last week we have seen how to open up our heart to His love. How to open up our heart to love. This week I would like to share with you how to reciprocate to His love when we receive His love. அவருடைய அன்பை நாம் உள்ளத்தை திறந்து கொடுத்து அவருடைய அன்பை உள்ளத்தில் வாங்கின பின்பாக எப்படி நாம் அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். கடந்த வாரத்திலே நான் சொன்னேன், லூக்கா 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்க சொல்லி அதில் உள்ள அன்பை குறித்து சொல்லப்பட்ட சத்தியங்களில் ஒரு சில சத்தியங்களை நாம் சிந்தித்தோம். அவைகளில் கடைசி வசனத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு நிலைத்திருக்கிறது. இம்மூன்று நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. According to 1 Corinthians chapter 13 verse 13, we have seen now faith, hope and love remains, but the greatest of all is love. The greatest of all is love. See, the first two things which remains in this world is an experience for our spiritual life. It is an experience for our spiritual life. So that though the third one is also an experience with the Lord in our spiritual life, but that the first two will remain in this world, but that will pass away. That will pass away. But love only remains to eternity. The love, the fact called love, will remain for eternity. நன்றாய் கவனிங்கள். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூன்றிலே அன்பே பெரியது. ஒருவேளை விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த உலகத்திலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய அனுபவங்கள். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசத்தினாலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், விசுவாசத்தினாலே பாவம் கழுவப்படுகிறது, விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் செய்கிறோம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அல்லது கிறிஸ்தவ ஜீவியத்தில். என்ன நம்பிக்கையோடு கூட ஆண்டவர் நமக்கு நித்தியமான வாழ்க்கை. அப்போ விசுவாச நம்பிக்கை இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிற உண்டு. அந்த நம்பிக்கையை நம்ம என்ன அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அல்லது அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட பின்பாக, அப்படி என்றால் நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்கப்பட்ட பின்பாக விசுவாசம் நமக்கு அவசியம் இல்லை. அங்க போய் விசுவாசம் அவசியம் இல்லை. நம்பிக்கை, அதுக்கப்புறம் உள்ள நம்பிக்கை அவ்வளவுதான். நித்தியமான வாழ்க்கை அவசியம் இல்லை. அது இந்த உலகத்திலே ஒளிந்து போகும் என்பதை அறிந்த பவுலடியார் சொல்கிறார், அதெல்லாம் நிலைத்திராது, அன்பு மட்டும் நிலைத்திருக்கும். நித்தியமாய் அவரோடு கூட வாழும் பொழுது வாழ்கிற வாழ்க்கையில நிலைத்திருக்கிற ஒன்றே ஒன்று அன்பு மாத்திரம். ஆகவே அவரை ஆராதிக்க வரும் பொழுது அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். அதே சமயத்தில் இருதயத்தில அவருடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம் எப்படி நாம் அவருக்கு அவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Once we feel the love of God, when we open up our heart to the love of God, we have to reciprocate, reply to Him, express our love so that He may also feel that He is loved by you. அவர் கூட நம்முடைய அன்பை உணரணும். நாம் எப்படி நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுப்பதனாலே அவருடைய அன்பை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமோ, அதே போல அவரும் என்ன செய்யணும், நம்முடைய அன்பை நாம் அவரை நேசிக்கிறோம் என்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதுக்காக பதில் உரைக்கணும். ஆராதனையில எத்தனையோ போட்டி போடுறோமே, என்ன போட்டி!
கமிட்டியில உட்கார்றதுக்கு போட்டி, ஆராதனை நடத்திருக்கிறது போட்டி, இல்ல ஏன் ஊழியங்களிலே போட்டி இருக்குது. அவர் செய்யற ஊழியம் தான் சரி, இவரது செய்யற ஊழியம் தான் சரி, சபைகளில பொறுப்புகள்ல எடுக்கிறது போட்டி இருக்கிறது, இல்ல ஈவன் காம்படிஷன்ல போட்டி இருக்கிறது, என்னெல்லாமோ சபைகள். ஏன்னா இட்ஸ் a public gathering. Whenever we come and gather in the church service for worship, we compete with each other. We compete with each other for many things. We compete with each other for many things. எல்லாரோட நான் நல்லா அழகா இருக்கணும், எல்லாரோட நான் நல்லா பிரசங்கம் பண்ணணும், எல்லாரோட நான் நிறைய ஊழியம் செய்யணும், எல்லாரோட நான் நல்லா பாடணும், எல்லாரோட நான் கொயர்ல நல்லா பாடணும், எல்லாரோட நான் ஆராதனையை நல்லா நடத்தணும், எல்லாரோட நான் எல்லாருக்கு மேல நான் மதிக்கப்படணும். இப்படி பல காரியங்களில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அருமையான நாளில கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? அருமையாய் பேதுருவுக்கு இல்ல, இந்த கல்லின் மேல் என்னை என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன அந்த பேதுருவோடு கூட ஆண்டவர் சொல்லி பேதுருவிடத்தில் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், the only one thing the Lord expected from the disciple called Peter is only love. Only love. On whom he said, I will build my church. I'll build my church. The expectation of God is only one thing whenever we come in the presence of God to worship Him. அவரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஆராதனைகளில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் ஆண்டவரை நேசிக்கிறேனா இல்லையா? எப்படி நேசிக்கிறேன்? அந்த வசனத்தை அழகா வாசிக்க கேட்டோம். யோவான் 21:15 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமா நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய், அதிகமா அன்பா இருக்கிறாய். Jesus asked Simon the Peter, do you love me more than these? Do you love me more than this? That is the only expectation, that is the only competition we should have in the church whenever we come into the presence of God to worship Him. But we have got lot of competitions amongst us. We fight with each other. We fight with each other. We compete with each other for many things, for the position, to get name, to be appreciated, to be recognized by the pastor, or to be recognized by the lay people, that you should be respected, and we compete and compete and compete. We keep on competing with each other in the church. Do we compete to love the Lord more than anybody? To love the Lord more than anybody. நீங்கள் எத்தனையோ விஷயங்களில் போட்டி போடுகிற நீங்களும் நானும் ஆண்டவரை நான் நேசிப்பதற்கு மற்றவர்களோடு போட்டி போடுகிறேனா? இவர்கள் எல்லாரை விட நான் என் ஆண்டவரை நேசிப்பேன். என் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியை விட நான் ஆண்டவரை நான் அதிகமாய் நேசிப்பேன். அதைத்தான் பேதுருவிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தார். 11 சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள், பின்மாறி போன அத்தனை சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரையும் நீதான கூட்டு போன, எல்லாரும் நீதான் கூட்டு போன, இவர்களில் எல்லாரிலும் நீ அதிகமா என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இந்த ஒரு போட்டி மட்டும் திருச்சபையில காணப்படும் என்றால் மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்துட்டு என் தேவனை நேசிப்பதற்கு ஒருவருக்கொருவர் முந்திக் கொண்டு ஒருவரை விட ஒருவர் என் தேவனை அதிகமாக நேசிப்பதற்கு நாம் ஆராதனையில கூடுவோம் என்றால் நிச்சயமாக அந்த ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் ஜீவனுள்ள ஆராதனையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, சபைகளிலே பிரச்சனையே வராது. சபைகளிலே பிரச்சனையே வராது. இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நன்றாய் கவனியுங்கள். சுவாமி, உம்மை நேசிப்பதை தவிர வேற எந்த விஷயத்திற்கும் சபையில போய் நாம் போட்டி போடக்கூடாது. சுவாமி, உம்மை நேசிப்பதை தவிர
வேற எந்த விஷயத்திற்கும் நான் போட்டி போடக்கூடாது. நான் ஊழியம் செய்தாலும் சரி, கமிட்டியில பொறுப்புகளை எடுத்தாலும் சரி, திருச்சபையை சுத்திகரித்தாலும் சரி, ஆலயத்தை அலங்காரம் பண்ணினாலும் சரி, பிரசங்கம் பண்ணினாலும் சரி, ஆராதனை நடத்தினாலும் சரி, பாடல் பாடினாலும் சரி, எதை செய்தாலும் என் தேவனை நேசிப்பதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். என் தேவனை, இங்க இருக்கக்கூடிய அனைவரை விட என் தேவனை நான் அதிகமாய் நேசிப்பேன் என்கிறதான ஒரு போட்டியோடு கூட, என்கிறதான ஒரு வைராக்கியத்தோடு கூட தேவனை ஆராதிக்க நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். அருமையான காலவேளையில நீ எவ்வளவு நாள் கழிச்சு ஆராதனையை ஆரம்பிக்க போறோம்னு தெரியல. ஆலயத்திற்கு கூடி வரும் பொழுது ஒரு முடிவோடு திரும்பி வரணும். ஒருவேளை இந்த பேண்டமிக் அல்லது இந்த லாக்டவுன் முழுவதுமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற சத்தியத்தை கொஞ்சம் ஆழமாக திருப்பி பாருங்கள். அதுல ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் அவருடைய ஆராதனை ஜீவனுள்ள ஆராதனையாகவும் அர்த்தமுள்ள ஆராதனையாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் மறுபடியும் இந்த லாக்டவுன் முடிந்து தேவனுடைய ஆலயம் ஆரம்பிக்கும் பொழுது, ஆராதனை ஆரம்பிக்கும் பொழுது, என் தேவனை நேசிக்கிற நேசிப்பை தவிர மற்ற எந்த விஷயத்திற்கும் போட்டி போட மாட்டேன் என்ற தீர்மானத்தோடு வரணும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு. Once the lockdown is over, when we are going to open up the church for the worship service, you have to come with the decision of competing with each other in loving the Lord alone. இந்த நல்ல நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம், do you love me more than this? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? என்ன அழகான சத்தியம், என்ன அழகான சத்தியம். இயேசுவின் அன்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இயேசுவின் அன்பை குறித்து அறிந்திருக்கிற நீங்களும் நானும், இயேசுவின் அன்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், என்னைக்காவது ஒரு நாள் ஏசாமிட்ட சொல்லியிருக்கிறோம், சாமி இவர்கள் எல்லாரிலும் நான் உம்மிடத்துல நான் அதிக அன்பா இருக்கிறேன். என் பிள்ளைகளை விட, என் மனைவியை விட, என் பெற்றோரை விட, என் திருச்சபையின் விசுவாசிகளை விட, என் போதகரை விட, இல்ல நான் நேசிக்கிற ஊழியக்காரனை விட, நான் நேசிக்கிற உலகத்தின் எந்த காரியத்தை விட, இவர்கள் எல்லாரிலும் நான் உண்மையில் அதிகமா அன்பா இருக்கிறேன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வரும்போது? If you don't reciprocate to the love of God in the worship service, that worship service is not going to be a meaningful one and live one, where we cannot look for the resurrected Lord. To look for the resurrected one in the living and meaningful worship service, you reciprocate to the love of God which you have received into your heart in the service. Into your heart in the service. That too, loving the Lord more than anybody. Loving the Lord more than anybody. ஜீவனுள்ள உயிரோடு இருக்கிறவரே, உயிரோடு இருக்கிற ஆராதனைகளில் நீங்களும் நானும் அவரை தரிசிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன சத்தியத்தின் அடிப்படையில் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இருதயத்தை திறந்து கொடுத்த பின்பாக அதற்கு பதிலுரையாக, சாமி நான் இவர்கள் எல்லாரிலும் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன், அப்பொழுது மாத்திரமே உயிரோடு இருக்கிறவராக ஆராதனையிலே தரிசிக்க முடியும். இந்த நல்ல நாளிலே பேதுருடைய வாழ்க்கையை உதாரணமாக வைத்து ஒரு 7 காரியங்களை, அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களை, 7 பாயிண்ட் நினைக்காதீங்க, 7 காரியங்களை நான் சிந்தித்து விட்டு அதிலிருந்து இந்த செய்தியினுடைய ஆழமான சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்தளிக்க விரும்புகிறேன். We are going to listen to the word of God through the life of Peter the apostle. Peter the apostle, on whom the Lord said, I'll build my church. And from that 7 different experience, Peter came through
came with Christ when he was in the world. When he was in the world. இந்த அருமையான 7 காரியங்களை ஒவ்வொரு காரியமா பார்த்தோம்னா, முதலாவது அவருடைய அழைப்பு. The first one is the calling of Peter. The calling of Peter. You can read it in Luke chapter 5, 8 verse 3 and all. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மற்ற சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது பேதுருடைய அழைப்பை குறித்து. மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார் பேதுருவும் செபெதேயின் குமாரன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். The first encounter with or introduction of Jesus Christ with Peter, when they were fishing and they repairing their net on the shore, the Lord met them. அவர்கள் பார்க்குறாரு, நான் முழுசும் மீன் பிடிக்கல, மீன் கிடைக்கலன்னு சொன்ன உடனே சுருக்கமாக சொல்றாரு, நீங்கள் ஆழத்தில் போய் வலது பக்கம் அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், வலது பக்கம் போடுங்கன்றாரு. நிறைய வலைகளையே மீன் பிடிக்கிறாங்க. இந்த முதல் இதில் பேதுருட்ட எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் வலை நிறைய மீன் பிடிக்கிறாங்க. when the Lord asked them to go into the deep sea and cast the net at the right side, they caught plenty of fish. Looking at that miraculous fishing that is performed by the Lord, and what Peter said was, Lord, I am a sinful man, go away from me. முதல் என்கவுண்டர்ல பேதுரு பரிசுத்தமான ஒரு தேவன் நடத்தின அற்புதத்தை பார்த்து விட்டு சொல்றார், சாமி, நீர் என்கிட்ட பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியே இல்லை, நான் உம்மோடு கூட இருப்பதற்கு தகுதி இல்லை, நான் பாவியான மனுஷன், இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்ய உம்மால் முடியும் என்றால் நீர் எவ்வளவு பரிசுத்தமானவராய் இருக்க முடியும் என்பதை அவன் புரிந்து, சாமி, என்னை விட்டு நீங்கி போகும்னு சொல்லுகிறான். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, நீதான் வேணும், எனக்கு ஒரு படகை தாங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு தெரியுமா? அன்றைக்கு ஒரு பெரிய செய்தியை அந்த படகுல இருந்து ஜனங்களுக்கு போதித்தார். And when he was looking for a boat, from where sitting on the boat, he wanted to bring the message of God. And when he was looking for the boat, and he selected Simon's boat. The boat belonged to Simon the Peter. But he did not want him because he felt that he was sinner. எவ்வளவு பெரிய பரிசுத்தமானவர் என் கூட இருக்க நான் தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய தகுதியை உணர்ந்த வேளையில தான் ஆண்டவர் சொல்றாரு, சைமன் பார்த்து சொல்றாரு, நீ மீன் பிடிக்க வேண்டாம், I'll make you fishes of men. நான் என்ன செய்ய மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்லி அவனை அழைக்கிறார். அன்றையிலிருந்து என் தெய்வத்தோடு கூட பேதுரு பயணம் பண்ண ஆரம்பிச்சான். From that day onwards he started walking with the Lord in his ministry. That was first encounter Peter had with the Lord. அது முதலாவது அவருடைய அழைப்பு. சரியா? அவருடைய அழைப்பு இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கிறது. ஒவ்வொருடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டது குற்றால மலையில, பழைய குற்றால மலையில ஒரு சந்தியாவில் மிஸ்டர் பி சாமுவேல் ஐயா பிரசங்கிக்கும் பொழுது நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். It was a wonderful experience when I accepted the Lord in a Sandhya called, that is Sandhya is a meeting held in the evening. During the twilight period, any meeting held is called in Indian language Sandhya. So in that Sandhya I accepted the Lord in 1983 when Mr. P. Samuel, the founder of VBS and other ministries, was preaching and sharing the word of God. I accepted the Lord. Likewise, each and everybody may have their own experiences in encountering with the Lord, to be introduced with the Lord, introduced to the Lord. ஆகவே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கும். ஆண்டவரை சந்தித்த அனுபவங்கள், விசுவாசத்தினாலே சந்தித்த அனுபவங்கள்,
இல்ல இந்த பேதுரு விசுவாசத்தினாலே ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். பெரிய அற்புதம் நடக்கிறது. அது விசுவாசத்தை பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசுக்கு பின்பாக கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த மீன்பிடிப்பின் மேல இல்ல, இந்த தெய்வத்தின் மேல. ஆகவே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்று நிலைத்திருக்கிறது. இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான். இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் விசுவாசத்தை நம்பிக்கையும் போதிக்கிறது, ஆனால் அன்பை போதிக்கிறது இல்லை. ஏனென்றா அன்பு மாத்திரமே நித்தியமானது. விசுவாசமும் நம்பிக்கை இந்த உலகத்திலே முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். இது முற்றுப்புள்ளி ஆயிரும் அல்லது முடிந்துவிடும். ஆனால் அன்பு மாத்திரம் நித்தியமாய் நிலைத்திருக்கும் என்பதை இன்னைக்கு எத்தனை திருச்சபைகள் போதிக்கிறது. அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறது. பெரிய விசுவாசி என்று சொல்லி அழைக்கப்பட அநேகர் விரும்புகிறார்கள். அன்பு இருக்கா? அன்பு இருக்கா? மலைகளை பெயர்ந்து போகத்தக்க அளவுக்கு விசுவாசம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடத்துல அன்பு இருக்கா? வேதம் சொல்லுகிறது அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. விசுவாசம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம் தான், வேண்டாம்னு சொல்லல. நம்பிக்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆதாரம் தான், இல்லைன்னு இல்லை. விசுவாசம், நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நித்திய ஜீவ வாழ்க்கை நம்பிக்கை. அதே சமயத்துல அன்புதான் நித்தியமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் நம்பிக்கையும் நமக்குள்ளாக அன்பை வளர்க்க வேண்டும். தேவன் பெயரில் இருக்க அன்பை வளர்க்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்பிக்கையும் என்னுடைய சக மனிதர்களோடு கூட இருக்கக்கூடிய அவர்களோடு மேல் வைத்திருக்கிற அன்பை என்ன செய்யணும்? வளர்க்கணும். சோ இதுக்காக தான் விசுவாசமும் நம்பிக்கையும். சோ இந்த அன்பு தான் நம்மை நித்தியத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லும் என்பதை, அந்த தெய்வத்தினுடைய அன்பு, நான் என் சக மனிதர்களோடு வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே நித்தியத்திற்கு நேராக நம்மை வழிநடத்தும் இயேசுவின் ரட்சிப்பினாலே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். Faith and hope, faith in Christ and his salvation, and the hope through his salvation we get, that is the hope of the eternal life, should edify the love which is in me, the love of God which is poured on me. That love will lead to the eternal life through the salvation of Christ, with the faith which we have on him, with the hope which we have on him. அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசமும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையும் நமக்குள்ளாக தெய்வ அன்பை கொண்டு வரும். அந்த அன்பு பெருகும். அந்த அன்பின் பெருக்கம் மாத்திரமே நம்மை நித்தியத்திற்கு நேராக நடத்தி, அந்த அன்பு நித்திய வாழ்க்கையில நம்மோடு கூட நிலைத்திருக்கும். நித்தியமாய் அந்த அன்பு நம்மோடு கூட நித்திய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். இரண்டாவது அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல, சாரி, இரண்டாவது அனுபவங்கள் இல்ல, நான் ஒருவேளை இந்த ஆர்டர் முன்ன பின்ன இருக்கலாம். the order may be up and down, but it is not put it in order, but you can go through the experience of Peter with the Lord. சரி, ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு கூட நடந்து வந்த வாழ்க்கையில ஒரு தடவை ஆண்டவர் எங்க நடக்கிறாரு? தண்ணியின் மேல நடக்கிறார், கடல் மேல நடக்கிறார். இதை பார்த்த உடனே இவருக்கு என்ன செஞ்சுட்டு, ஆஹா, ஆண்டவர் நடந்து வருவது உண்மையானால் நானும் நடக்க முடியுன்ற பெரிய விசுவாசம், மலைகளை பெயர்ந்து போகக்கூடிய விசுவாசம் இல்லையா? போன்னு சொன்னா போகக்கூடிய விசுவாசம், தண்ணியில நடக்குகிற அளவுக்குள்ள விசுவாசம் இல்ல, இயற்கையினுடைய நியதிகளுக்கு மிஞ்சி என்னால தண்ணியில நடக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இல்ல. சுருக்கமா சொல்லிடுறேன்னா அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். The second experience of Peter with the Lord was when he walked on the water. He walked to certain distance. He walked on the water. When he saw all the sea around, and he just dipped inside. மூழ்க ஆரம்பிச்சிட்டான் இல்ல. பெரிய விசுவாசி. ஆண்டவர் நடந்துட்டார்னா தண்ணி மேல நிக்கிற ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சா, ரெண்டாவது ஸ்டெப் எடுத்து வச்சா, மூணாவது ஸ்டெப் எடுத்து வச்சா, நாலாவது ஸ்டெப்ல கடலை பார்த்தா முங்கிட்டான். பெரிய விசுவாசி தான். சரியா? ஆக ஒரு இம்பேலன்ஸ்ட் ஃபெய்த், அவருடைய விசுவாசத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பேலன்ஸ்ட் ஃபெய்த் இல்ல.
ஒரு டெஃபினட்டான ஃபெய்த் இல்லை, அப்படியே ஒரு அலைகளை போல ஆடுகிற விசுவாசம். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் திருச்சபைகள் அப்படிதான் இருக்கிறோம். என்ன, உலகமும் வேணும் ஒரு பக்கம், எது வேணும், ஆண்டவர் வேணும். அலை பாய்கிற ஒரு அருமையான விசுவாசம். என்ன விசுவாசம்? உலகத்து மேல நம்பிக்கை, ஆண்டவர் மேல நம்பிக்கை. உலகத்து மேல விசுவாசம், ஆண்டவர் மேல விசுவாசம். இந்த அருமையான பேதுருக்கு இருந்தது. நினைக்கவும் நீங்கள் of course he walked for a while, he walked for a distance on the water. நடந்து போன ஒரு அருமையான அனுபவத்தை பார்க்கிறோம். முதலாவது அவருடைய அழைப்பு, இரண்டாவது அவருடைய விசுவாசத்தினுடைய ஒரு அருமையான அனுபவம், மூன்றாவது ஆண்டவர் இவனை நம்பி 3 சீஷர்கள் அழைத்து ஒரு மறுரூப மலைக்கு கொண்டு போறார். அப்போ அங்கே அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் along with the disciple. He took three disciples along with him to the Transfiguration Mount, and he transfigured himself. And the disciple whom he took along with him saw Moses and Elijah was chatting with Jesus Christ. ஆக மோசையும் எலியாவும் அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறத இந்த 3 சீஷர்களும் பார்த்தாங்க. இந்த அனுபவத்தை பார்த்த உடனே பீட்டர் உடனே முந்திக்கிறார். என்ன சொல்றாரு? சாமி, இங்க டென்ட் ஓட்டுறோம் சாமி. Let us make a tent for you, Moses and Elijah. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் ஒரு டென்ட் போட்டுக்கிறேன் சாமின்னு அர்த்தம். What is the meaning? That I will also make a tent in this transfiguration mount so that I may be transfigured then and there and come along with you to the eternity. நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு ஷார்ட்கட் பார்க்கறான். அதான் இந்த பேதுருடைய அனுபவம். ஷார்ட்கட்டை பார்க்கறான். ஆஹா, ஆண்டவர் மறுரூபம் ஆயிட்டார். இப்பமே அவரோடு கூட மோசையை பார்க்க முடியுது, எலியாவை பார்க்க முடியுது. நிச்சயமா இவங்க பரலோகத்துல இருக்கிறவங்க. எலியாவும் பரலோகத்துல இருக்கிறாரு, மோசையும் பரலோகத்துல இருக்கிறாரு, என் ஆண்டவரும் பரலோகத்துல இருக்கிறாரு. ஆக அந்த பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறான். அதனாலதான் சொல்றாரு, சாமி உமக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், அதோட சேர்ந்து நாங்களும் என்ன செஞ்சிடும், ஓட்டிக்கிறோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ ஜீவியம் அப்படிதான் இருக்கு. நிறைய பேருடைய கிறிஸ்தவ ஜீவி அப்படிதான். ஆவிக்குரிய ஜீவியம் என்பது உறவுகள் மாத்திரமே. The spirituality is just a relationship, how you are going to relate yourself with the Lord and my fellow being. இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க திருச்சபையில் நடக்கக்கூடிய ஆராதனைகளை பரலோகமா மாத்துறாங்களாம். ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க. பாடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, ஆடலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பரவச நிலைக்கு கொண்டு போய் பரலோகமா மாத்திரம்னு சொல்லிட்டு ஒன்ன மிஸ் பண்ணிடுறாங்க. இது என்னங்கிறத கடைசியில சொல்றேன். அந்த பரவச நிலையை தான் இந்த பேதுரு அடைகிறார், பார்க்கிறாரு. ஆண்டவர் மறுரூபம் ஆயிட்டாரு, எலிசா இருக்கிறாரு, அப்புறம் மோசே இருக்கிறாரு. ஆஹா, இதாலியா பரலோகம், கூடாரம் போட்டுருவோம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறோம், நிறைய திருச்சபைகள் அதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. போட்டுருவோம் இங்கே கூட, இங்கதான் பரலோகம், ஆலயத்துக்கு வா, இதான் பரலோகம்ன்றான். Most of the preachers and the servant of God, what they do is they bring the heaven here down, forgetting the promised eternal life. They just preach that they have brought the entire heaven down to the earth in their church through ecstasy, not through reality. அந்த பரவச நிலையினால இந்த பரலோகம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பரவச நிலை அடைகிறது பரலோகம் இல்ல. நான் இருக்கிற அனுபவத்தோடு பரலோகத்துக்கு போறதுதான் பரலோகத்துக்கு போற அனுபவம். அது இந்த உலகத்துல நடக்காது. இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறம் இல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறைய பகுதிகளை கடந்து வரணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல நிறைய ஸ்டேஜஸ் கடந்து வரணும். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா, சொன்ன வருத்தமா இருக்கும் உங்களுக்கு, மரணம். இல்ல, in your spiritual life you have to come through a lot of stages. In that stages, one of the stages is we have to die, we have to face the death. இந்த சரீரம் மண்ணுக்கு போயிடணும். அப்பதான் அது மறுரூபமாகி எழுந்திருக்கும் அவருடைய வருகையில. மண்ணுக்கு போகாம என்ன செய்யாது, ஒரு நாளும்
மறுரூப வாழ்க்கை எதிர்பார்த்திருக்காங்க. நீங்க நிறைய பேர் என்னன்னா, இந்த சரீரம் மண்ணுக்கு போகாம மறுரூபம் ஆயிடலாம்னு சொல்லிட்டு துடித்துக் கொண்டு பலவிதமான பரவச நிலைகளை போதித்துக் கொண்டிருக்கிற திருச்சபைகள் இருக்கிறது. பேதுரு அதான் செய்யறார். உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், அதுல நானும் ஒட்டிக்கிறேன் சாமி. நன்றாய் கவனிங்க. That was his third experience with the Lord, right? Fourth one, Matthew chapter 16 verse 22 and 23. அதுல என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் கேட்கிறாரு சீஷர்களை பார்த்து, ஜனங்கள் என்ன சொல்றாங்க என்ன பத்தி. The Lord asked the disciple, whom do the people say that I am? Whom do the people say that I am? என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறார். எல்லாரும் ஒருத்தர் சொல்றாங்க. Some people say you are prophet, some people say Elijah has come down, some people say that you are the people of God. And the Lord asked the disciple again, whom do you say am I? நீங்கள் என்னை குறித்து சொல்லுகிறீர்கள் சொல்றார். பேதுரு முந்திக்கிறார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றார். உடனே ஆண்டவர் சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. 16ஆம் வசனம், Matthew chapter 16 verse 16 and 17 so on. மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை என்ன செய்யல வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா. It is not the blood and flesh that has revealed this, but the Father who is in heaven have revealed this, that I am Christ. I am Christ to you. நான் கிறிஸ்து என்பதை பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் விரும்பினது என்ன? மாம்சமும் இரத்தமும் கூட அவர் கிறிஸ்து என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல சுவிசேஷம் வந்த பின்பாக அவர் கிறிஸ்து என்பதை மாம்சமும் இரத்தமும் என்ன செய்யல, இதுவரை வெளிப்படுத்தல. பிதாவானவர் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார் பல அனுபவங்களில். எனக்கு சாமையா மூலமா வெளிப்படுத்தினார், மூலமாக பிதாவானவர் எனக்கு வெளிப்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவானவர் கிறிஸ்து என்று சொல்லி உனக்குடைய ரட்சகர் என்று சொல்லி. ஆனால் என் மாம்சமும் என் இரத்தமும் அவரை கிறிஸ்துவாக என்னுடைய ரட்சகராக என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். அப்ப அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவரை என் மாம்சமும் என் இரத்தமும் அவரை கிறிஸ்துவாக அறிவிக்காது. The credit goes to the Father, not to you. அப்போ பிதாவானவர் தான் அறிவித்திருக்கிறார். எதை? அவர் கிறிஸ்து என்பதை, இயேசு சாமி கிறிஸ்து என்பதை. எதை அறிக்கையிடணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு? என் மாம்சமும் என் ரத்தமும் அறிக்கையிடணும்னு விரும்புறாரு. அப்படின்னா அந்த ஆண்டவரை என் அறிவில மாத்திரம் அறியக்கூடாது, என் ரத்தத்துல அறியணும், என் மாம்சத்துல அறியணும். என் ரத்தமும் மாம்சமும் வெளிப்படுத்தணும். அறிவில் அறிஞவெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல. நம்முடைய தந்தையாகிய தேசப்பிதான்னு சொல்லக்கூடிய காந்தி ஐயாவுக்கு தெரியாதா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கடவுள் என்று, கிறிஸ்து என்று சொல்லி? ஆனா மாம்சமும் ரத்தமும் அறிவிக்கல அவருக்கு. விவேகானந்தருக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யாருன்னு, இல்ல? ராமகிருஷ்ண பரமஹம்சாவுக்கு தெரியும், நிறைய அறிவாளிகளுக்கு, இல்ல? Many philosopher, an Indian philosopher knows that Jesus is God and Christ, but through their knowledge, தங்களுடைய அறிவினாலே அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவாக அறிக்கிட்டார்கள் ஒழிய அவருடைய மாம்சமும் ரத்தம் என்ன செய்யல. கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கையில என்னுடைய மாம்சமும் ரத்தமும் இவர் என்னுடைய ரட்சகர் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்த இன்னொரு காரியத்தில் நான் அதிகமா இதுல நேரம் செலவழிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு நெக்ஸ்ட் திங், மத்தேயு 16:22 வசனம் வரை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. நான் எல்லாத்தையும் வாசிக்க விரும்பல, நீங்க வீட்டில் போய் வாசி. ரெஃபரன்ஸ் is there, I have given the reference, you can read it afterwards after the service at your home. கவனிங்க, அதுல இன்னொரு அனுபவம்.
அவருடைய பாடு மரணங்களை சொல்றார். நான் மரிக்க போறேன், 3ஆம் நாள் உயிர் தழுவேன், எப்படியெல்லாம் பாடுபடும் சொல்லும் பொழுது பேதுரு என்ன செய்யறாரு, ஏசாமி தனியா கூட்டு போய் இது உமக்கு சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. The next experience is when the Lord was sharing with the disciple about his sufferings and death and resurrection. Peter took the Lord aside and said, this should not happen to you. You know what the Lord said? Get behind Satan. Get behind Satan. God called Peter Satan. Now because the thinking of the world, when you think about the world, the thoughts of the world is satanic thinking or satanic thoughts. நீ தேவனுக்குரியவைகளை சிந்திக்கல, நீ உலகத்துக்குரிய சிந்திக்கிற. நான் வந்ததே அதுக்காக தானே, நீ என்ன தடுக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்துனார். தேவனுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் தடையா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல நிறைய நேரங்களில் தேவனுடைய சித்தம் என் பிள்ளைகள நிறைவேறதுக்கு பெற்றோர் தடையா இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் என் பெற்றோர்ல நிறைவேறுவதற்கு பிள்ளைகள் தடையா இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் திருச்சபையில நிறைவேறுவதற்கு நிறைய நேரங்களில் போதகர்கள் தடையா இருக்கிறோம். தேவனுடைய சித்தம் தேசத்துல ஊழியத்தில் நடப்பதற்கு திருச்சபைகள் தடையா இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நடப்பதற்கு யார் எந்த நிலையில தடையா இருந்தாலும் அது சாத்தானின் நினைவுகள். ஆகவே தான் அவர்களை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார், அவர்கள் சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே விரட்டிடுவார். If you don't allow the will of God to happen in your life, if you don't allow the will of God to happen in the church, in the ministry, in the world, God will call you Satan. He will tell, get behind Satan. எனக்கு பின்னாக போ சாத்தான்னு சொல்லிடுவார். அடுத்ததாக பேதுருனாலே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், the betrayal of Peter. ஆண்டவரை மறுதலிக்கிற ஒரு அனுபவமான அனுபவம் எல்லாருக்கும் தெரியாது. நான் விளக்க விரும்பல. எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவரை பின்பற்றினா, கிறிஸ்துன்னு அறிக்கையிட்டான், நடந்தான் தண்ணியில, பெரிய விசுவாசி. நான் பாவிதான் ஒத்துக்கிட்ட ஒரு விசுவாசி, தண்ணில நடக்கிற அளவு பெரிய விசுவாசி, அற்புதங்களை செய்கிற அளவு விசுவாசி. கைகளை வச்சவன பிசாசுகள் ஓடுன, இல்ல நோய்கள் சுஸ்தமாயின, வியாதிகள் குணமாயின. வந்து சொல்றாங்க ஆண்டவர்ட்ட, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், வியாதிகளை குணமாக்கினோம்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அற்புதம் செய்தவர்கள், அதிசயம் செய்தவர்கள், அற்புதமான அவருடைய வசனங்களை கேட்டவர்கள், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டவர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள், அவரோடு கூட நடந்தவர்கள், அவரோடு கூட பொசித்தவர்கள், அவரோடு கூட வாழ்ந்தவர்கள். அவர் யாரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பேதுரு. என்ன ஈஸியா ரோம அந்த போர்ச்சவர்கள் மத்தியில ரோம பெண்ணிடத்துல ஈஸியா மறுதலிச்சிடுறான். நான் யாருன்னு தெரியல, அவர் யாருன்னு தெரியல, ஈஸியா மறுதலிச்சிடுறான். நிறைய நேரங்கள்ல உலகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னை அதிகமாய் நேசித்த என் தேவனை மறந்துடுறோம்ல. உலகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். நன்றாய் கவனிங்கள். அன்னைக்கு அவர் ஓப்பனா மறுதலிச்சார். இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபையில உட்கார்ந்துகிட்டே இயேசு மறுதலிக்கிற அனுபவங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாருமே தெரியாது. When you happen to give more priority to this world and the life in the world, you deny Christ. You deny Christ being in the church. You deny Christ, or you betray Christ being in the church. You betray Christ being a Christian. The betrayal of Christ happens often in your life when we give
more priority to the world than the Lord. More priority to living in this world, the life of the world, than the Lord. நன்றாய் கவனியுங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை வணங்குவதற்கு காரணம் உலக ஆதாயத்திற்காக மாத்திரமாகவே தான் இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் வாருங்கள் அற்புதங்கள் நடக்கும், வாருங்கள் அதிசயம் நடக்கும், வாருங்கள் வியாதிகள் குணமாகும், வாருங்கள் உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும், வாருங்கள் உங்க பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றுவாங்க, வாருங்கள் உங்க பிள்ளைகளுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும் என்று சொல்லி வாருங்கள் வாருங்கள் கூடுங்கள் கூடுங்கள் சொல்லி தங்களுடைய சபைகளுக்கு அழைத்து என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய அற்புதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்படி என்றால் அந்த ஆண்டவருடைய அற்புதத்தை மாத்திரம் நம்பி ஆலய ஆராதனைக்கு வருகிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் என்றால் உலக ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமே இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எல்லாரும் பேதுருவை போல இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இதற்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக என் தேவன் அற்புதம் செய்ய மாட்டார், என்னுடைய வாழ்க்கையில அற்புதராய் செயல்பட மாட்டார் என்பதாக அர்த்தம் அல்ல. அதிசயம் செய்ய மாட்டார் என்பதாக அர்த்தம் அல்ல. அவர் அதிசயமானவர். நான் ஜெபிக்கும் பொழுது அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நிச்சயமாக இந்த உலகத்திலே நான் வாழ்வதற்குண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவர் அற்புதமாய் நமக்கு கொடுப்பார், இல்லை என்று சொல்ல முடியாது. அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அற்புதங்களுக்காக மாத்திரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்கள், வியாதி குணமாகுவதற்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிற விசுவாசிகளாய் இருப்போம் என்றால், என்னுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் இருந்தார், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாய் நடக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் ஆலயத்திற்கு வந்து கிறிஸ்துவர்களாய் வாழ்வர்களாய் இருப்போம் என்றால், பேதுருவை போல இந்த உலக வாழ்க்கைக்காக உலகத்தில் ஜீவனோடு இருப்பதற்காக ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் இருப்போம். மறந்து விடாதீர்கள். If you follow Christ and believe in Christ, are leading a Christian life in this world only to receive the blessings of God, you'll be like the Peter who betrayed the Lord for his living in this world, for his life in this world. கடைசியாக the backsliding of Peter, கடைசியாக பேதுருடைய பின்மாற்றம். இயேசு உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் என்னங்க, ஏசாமி கூட 3 வருஷம் வாழ்ந்தவர், 3 வருஷத்துல அகெயின் அண்ட் அகெயின் மறுபடியும் அவருடைய பாடு மரணங்கள் நடக்கும், பின்பாக உயிர் தழுதல் உண்டு, 3ஆம் நாள் உயிர் தழுவார் என்று சொல்லி 3 வருஷம் அவரோடு கூட இருந்து பக்கத்துல இருந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை கேட்டாங்க. லாசரு உயிரோடு கூட எழுப்பின அவரால் அவர் மரித்த பின்பாக உயிரோடு வர முடியாதா? அவரோடு கூட வர முடியாதா? ஏன் நம்பிக்கை இல்லை? He was the leader of other 7 disciples to go back again to fishing. He was leading those disciples while he backslided. 21 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 8 சீஷர்கள் போறாங்க மீன் பிடிக்க. மறுபடியும் எப்போ? ஏசாமி உயிர் தெழுந்து அவர்களுக்கு 2 தரிசனங்களை காமிச்சு, இன்னும் நிறைய பேர் இயேசுவை தரிசித்தோம், உயிரோடு இருக்கிறவராக தரிசித்தோம், கர்த்தரை கண்டோம் என்று சொல்ல கேட்டு கண்ணு முன்னால வந்து அவர் தரிசனமான பின்பு 8 சீஷர்கள் எங்க போனா தெரியுமா? மறுபடியும் மீன் பிடிக்க போனோம். லீடர் யாரு? பேதுரு. நம்ம எல்லாருக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கலாம். இந்த திருச்சபைகள் பிரிஞ்சு போகும்போது ஒரு திருச்சபையில இருந்து ஒரு கூட்டம் போயிடும், அதுல ஒரு லீடர் இருப்பார், அவர் போயிட்டாருன்னா அவருக்கு பின்னால ஒரு 10 குடும்பம் போயிடும். நிறைய திருச்சபைகள்ல நடக்குது. அப்படி நிறைய பேதுருக்கள் திருச்சபைகள்ல இருக்கிறாங்க. கூட்டத்தையே கூட்டிட்டு வெளியே போயிடுவாங்க. நீ தான் போற ஐயா, ஏன் இன்னொரு கூட்டத்தை பின்மாற்றத்துக்கு கொண்டு போகணும்? இல்லையா? கூட்டங்களுக்கு தலைவர்களா வீட்டுல இருக்கோமா? சபைகள்ல இருக்கிறோமா? கூட்டமா வாழ்றோமா? The groupism is found in the church. It is a curse, unbelievers, to have groupism in the church.
We'll have leaders for each group. We'll have leaders for each group. ஏதாவது பிரச்சனை அவருக்கு தனிப்பட்ட பிரச்சனைனாலும் அந்த 10 குடும்பத்தையும் கூட்டு போயிடுவார். Even if there is a problem in the church for individually for him or that family, they will take away all the other families also from the church. That is how it happened with the disciples when Peter backslided. Went back again for fishing. He took 7 others along with him fishing. Even the Lord did not leave them. ஆண்டவர் விடல அவங்களை. அந்த மறுபடியும் தரிசனமாகி அவர்களோடு கூட போஜனம் பண்ணும்போது நடந்த சம்பவம் தான் இந்த 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பேதுரு பார்த்து தனிப்பட்ட விதத்தில் கேட்கிறாரு, நீ இவர்களிலும் என்னில் அதிகமாக அன்பாக இருக்கிறாயா பேதுரு? What was missing in those experience which we have just meditated on the life of Peter? பேதுருடைய வாழ்க்கையில இதுவரை நம்ம சிந்தித்த காரியங்களை என்ன மிஸ் ஆச்சு? அவர்கிட்ட விசுவாசம் இருந்துச்சு, அவர்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சு, ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசம் வச்சிருந்தார். அதனால அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், அவரோடு கூட நடந்தார். ஏன் கோபம் வந்தப்போ ஆண்டவர் ஒருத்த பிடிக்க வர்றான்னு கத்தி எடுத்து வெட்டினார். The missing part was the love which he had on the Lord. தேவன் பேரில் வைத்திருந்த அன்பு மாத்திரம் அங்க மிஸ் ஆயிருச்சு. அத்தனை அனுபவங்கள்ல எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல எல்லாம் இருக்கு, அன்பு மட்டும் போயிடுச்சு. அதான் இன்னைக்கு செய்தி பேதுருடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ளக்கூடிய காரணம். பேதுரு பார்க்கிறாரு, பின்மாறி போனதுக்கு அப்புறம் என்ன அவன்கிட்ட பெரிய விசுவாசி தான். அதனாலதான் இந்த விசுவாசத்தின் மேல, இந்த விசுவாசமாகிய கல்லின் மேல என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அப்ப சபை கட்டப்படுகிறது விசுவாசத்தின் மேலதான். இவ எவ்வளவு பெரிய விசுவாசியாகி இந்த பேதுரு மேல என் சபையை கட்டுவேன்னு சொல்றார். விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என்ன இல்ல? அன்பு இல்லைங்க. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, இப்பதான் அவன் மனம் உருகிறான். அதை பார்த்து கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ இடத்துல அதிகமா அன்பா இருக்கிறார். He had faith. The Lord saw that Peter had faith. Peter had hope. That is why he said, I'll build my church on this rock, on Peter, on you. After Peter's backsliding, the Lord saw Peter. He had faith, he had hope. One thing is missing. One thing was missing. That was love. He had love for the Lord. அவனுக்குள்ள அன்பு இருந்துச்சு. ஆனா அது ஆண்டவர் ஃபீல் பண்ணலங்க. He had love, but the Lord did not feel. He wants to feel the love that you have kept in the Lord, that you have for the Lord. தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பை அவர் உணரணும்னு நினைக்கிறார், அவர் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. அதுக்காக பேதுருவை போல பதில் உரைக்கணும். விசுவாசம் மிஸ் ஆகலாம், நம்பிக்கை மிஸ் ஆகலாம், அன்பு மட்டும் மிஸ் ஆகக்கூடாது. வாழ்க்கையில மறந்துடாதீங்க. ஏனென்றால் அன்பே பெரியது, அன்பு மாத்திரம் நித்தியமானது. அன்பே பெரியது, அன்பு மாத்திரமே நித்தியமானது. Faith may miss in you, hope may miss in you, but only love should not be missed in your life, because love is greatest of all, and love is eternal. Love is eternal. In அருமையான காலவெளியில will you reciprocate to the love of God? Can you say that, Lord, I love you more than this, more than my church members, more than my family, more than my anything in the world? இந்த காலவெளியில ஆண்டுகிட்ட சொல்லாமா, எல்லாரும் விட அதிகமாக இவன் நேசிக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளோட நான் உண்மை நேசிக்கிறேன் சாமி, அதிகமாக நேசிக்கிறேன். என் குடும்பத்தோட நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் சாமி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் சாமி. சொல்ல முடியுமா? கண்ணமுள்ளமா ஆண்டவருடைய சன்னிதானத்தில் சுவாமி,
எல்லாரையும் விட நான் அதிகமாய் நேசிக்கிறேன். என் வாழ்க்கையில அன்பு மாத்திரம் மிஸ் ஆயிடக்கூடாது சுவாமி. அன்பே பெரியது, அன்பு நித்தியமானது சுவாமி. என் இருதயத்தை ஆண்டவருடைய அன்புக்கு திறந்து கொடுக்க ஆராதனையில் வந்திருக்கும் பொழுது அந்த அன்பை பெற்றுக்கொண்ட பின்பாக அதை நானே வைத்துக் கொள்வதற்கல்ல, நான் மீண்டும் நேசிக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும். பேதனிடத்தில் கேட்டேன், என் மேல் அன்பாயிருக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 தரம் கேட்ட பின்பாக சொல்கிறான், உம்மை நேசிக்கிற என்பதை நீர் அறிந்திருக்கிறே சுவாமி என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஒப்பு கொடுத்தான். இந்த காலவெளியில ஒப்பு கொடுக்கமா ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, சுவாமி எல்லாரையும் விட நான் அதிகமாக நேசிக்கிறேன். அர்ப்பணித்த பிள்ளைகளின் ஆசை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த அருமையான நல்ல நாளிலே நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக நம் யாவரும் எழுந்து நின்று இன்றைக்கு கீர்த்தனையிலே நாம் பாடவில்லை. ஆகவே நமக்கு தெரிந்த அருமையான பாடலை இந்த நாளில் ஆராதனைக்கு முடிவாக நாம் பாட போகிறோம். என்ன பாடல் என்றால், ஒப்புக்கொடுப்போடு நாம் பாடுவோம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில். எல்லாரை விட சுவாமி நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா என்கிறதான பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். கல்வாரி காட்சியை
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அன்புக்கு திறந்து கொடுக்கிற நாங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை நீர் உணர விரும்புகிறீர் சுவாமி. ஆகவே பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி 3 தரம் கேட்டீர். பேதுரு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின பின்பாக அவன் மேல் திருச்சபையை கட்டினீர் சுவாமி. அவன் மேல் திருச்சபையை கட்டினீர். என்ன அழகான ஒரு அனுபவம். அந்த அன்பின் பரிபூர்ணம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை அழைக்கிறீர். எல்லாரை விட நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கிற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக கடந்து வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதி. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்கு ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தாமே அந்த காணிக்கைகள் மூலமாக நீர் மகிமைப்பட, அந்த துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உழைப்பை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த அருமையான நோய் தொற்று சூழ்நிலைகள் நாங்கள் பார்க்கும் பொழுது அது அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்குண்டான வேக்சினேஷன் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி நோயோடு கூட போராடி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை சுவாமி சீக்கிரத்திலே இதில் விடுதலை தந்து உம்மை ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்குண்டான சூழ்நிலையை கர்த்தர் நீர் மாற்றி போடும்படியாக, ஏற்படுத்தி தரும்படியாக, சீக்கிரத்திலே எங்களுடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரை நீர் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறோம் சாமி. அப்பொழுது ஆண்டவர் நாங்கள் வாசிக்கின்ற சங்கீதத்தில் கூட முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட அவரை ஆலயத்திற்கு சென்று வர இதை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் உருகிறது என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவரே, ஆலயத்தை நாங்கள் இன்னும் நினைக்கிறோம் ஆராதனைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நினைவுகள் எல்லாம் ஆராதனைகள் மேல் இருக்கிறது, ஆலயத்தின் மேல் இருக்கிறது. ஆகவே சீக்கிரத்தில் ஆலயம் திறக்கப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு நான் எல்லா வழிவாசலையும் கர்த்தர் திறந்தாரும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் தேவையான சமாதானத்தை அவருடைய உள்ளங்களிலும் அவருடைய இல்லங்களிலும் கட்டளையிட அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென்.